தமிழ்நாட்டு வீதியில போய் ஜாதிய கட்டமைப்பு அப்படியே இருக்கணும்னு சொன்னீங்கன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. கோல்வால்கர் சொன்னாரு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்னு, படிங்கன்னு அதுக்கு தான் சொல்றோம். இங்க வந்து எங்க சொன்னாருன்னா புக்கு தான் சொல்ல முடியும். பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்னு ஒரு புக் இருக்கு. அதுல கோல்வால்கர் சொன்னாரு ஆரியர்களுக்கான நாடா இது இருக்கணும்னு. இந்தியா வளர்ந்துருச்சு 2 பேர் வளர்ந்தாங்க சார். அருந்ததி ராய் சொன்னாங்க 2 குஜராத்தி விக்கிறாங்க, 2 குஜராத்தி வாங்குறாங்க. மோடி அமித்ஷா விக்கிறாங்க, அம்பானி அதானி வாங்குறாங்க. யார் வளர்ந்தா? 3% பார்ப்பனர்களை தானே வளர்த்தீங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு எங்க ரெப்ரசன்டேஷன் இருக்கு? எங்க பிரதிநிதித்துவம் இருக்கு? இவருக்கு பார்ப்பனர்களை சொன்னா எவ்வளவு கோவம் வருது. ஆமா, நான் கேவலம் சொல்லலையே. நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க? நான் கோபப்படலையே. நான் இப்ப கொந்தளிக்கிறேன். நீங்க ஏன் இவ்வளவு கத்துறீங்க? சம்பத் சம்பத் உட்காரு. சரிங்க, சரி வாங்க. சரி நான் பாத்துக்கிறேன். வாங்க சம்பத் பாருங்க, பேசும்போது கண்டிச்சுக்கலாம். சம்பத் உட்காருங்க. நீங்க பேசும்போது கண்டிப்பா உட்காருங்க. சம்பத் சரி சம்பத் இல்ல வாங்க உட்காரு. சம்பத் உட்காருங்க. உட்காரு. சம்பத் சரி உட்காரு. வாங்க. சம்பத் உட்காரு. சரி உட்காரு. நான் மாத்திரம் உட்காரு. சரி வா. சரி உட்காருங்க. உட்காருங்கப்பா. உட்காருங்க. வாங்க. சரி உட்காரு. வாங்க. உட்காரு. இந்துக்களை பற்றி பேசினாலாம் கோபம் வராது. குறிப்பிட்ட அவர்களை பற்றி பேசினாதான் உங்களுக்கு கோபம் வரும். நீங்க செருப்ப தூக்குறதுல பிரச்சனை இல்ல. நான் ஜாதி பத்தி பேசவே இல்லையே. உட்காருங்க. சம்பத் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உட்காருங்க. பேசிக்கலாம். உட்காருங்க. நிகழ்ச்சி நிறைவடையுமா வேண்டாம்? உட்காருங்க. இல்ல நீங்க பேசுங்க மதிவதனி, நீங்க பேசிட்டு உட்காருங்க. நான் அது உட்கார்ந்துருவாங்க. நீங்க பேசுங்க, முடிச்சிருங்க. நேரம் கலந்து விட்டதால் ஒரே ஒரு கருத்து தான். வேகமாக செருப்பெல்லாம் தூக்கிட்டு வரீங்க. செருப்பை வைத்து அரசியல் செய்வது பிஜேபி, புத்தகத்தை வைத்து அரசியல் செய்வதுதான் திராவிடம். நாங்கள் அதை வைத்து அரசியல் செய்வோம். நீங்க தூக்கிட்டு நிற்கிற வரைக்கும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒத்த சீட்டு கூட கிடைக்காது. நன்றி, வணக்கம்.